அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னம் விருச்சகமாய், சரிங்களா? லக்னம் விருச்சகமாய் அந்த விருச்சக லக்னத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருந்தார். அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட செயலுள்ளவராக இருப்பார், எந்த மாதிரியான பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? இப்ப விருச்சகத்தினுடைய அதிபதி செவ்வாய், இல்லைங்களா? செவ்வாய்க்கு மிக நெருங்கி நட்புத்தன்மை கொண்ட கிரகம் சூரியன், சரிங்களா? ஜோதிடம் சொல்றது செவ்வாயும் சூரியனும் அதி நெருங்கிய நட்புத்தன்மை கொண்ட கிரகங்கள், சரி? அப்படி தன்னுடைய நட்புத்தன்மை கொண்ட நெருங்கிய நட்புத்தன்மை கொண்ட வீட்டுல பாவகத்துல சூரியன் உட்கார்றாரு. அந்த விருச்சக லக்னத்துக்கு சூரியன் என்ன ஆதிபத்தியம் வாங்குறாருங்க? ஆதிபத்தியம் 10ஆம் ஆதிபத்தியம், சரிங்களா? 10ங்கிறது கேந்திரஸ்தானம், இல்லைங்களா? 4 7 கேந்திரம், 5 9 திரிகோணம். திரிகோணம் அப்படின்னா லட்சுமி ஸ்தானம், அதாவது பூர்வத்தில் செய்த புண்ணியத்தின் பயனாக இந்த ஜென்மத்துல கிடைக்கக்கூடிய யோக பலன் 5 9, சரிங்களா? 4 7 பூர்வ பலம் இல்லாட்டாலும் சரி, பூர்வ புண்ணிய பலம், அந்த பூர்வத்தினுடைய பலம் இல்லைன்னா கூட தன்னுடைய சுயமுயற்சியால் ஜாதகர் அடையக்கூடிய சிறந்த வாழ்க்கையை, யோக வாழ்க்கையை சொல்லக்கூடிய பாவகங்கள் 4 7 10ங்கிற கேந்திர ஸ்தானம். அதுக்கு பேர் விஷ்ணு ஸ்தானம், சரிங்களா? 5 9 திரிகோண லட்சுமி ஸ்தானம், 4 7 10 கேந்திர ஸ்தானம். அந்த கேந்திரத்தில் தலைமை கேந்திரம், பெருங்கேந்திரம், தசம கேந்திரம் சொல்லக்கூடிய 10ஆம் கேந்திரத்தினுடைய அதிபதியாகி லக்ன கேந்திரத்தில் உட்கார்றாருன்னா எவ்வளவு பெரிய சிறப்புன்னு நாம மகிழ்ச்சி அடைவோம், இல்லைங்களா? அதோட சேர்ந்து 10ஆம் பாவத்துக்குள்ள என்ன இருக்குங்க? சூரியன் என்ன ஆதிபத்திய தன்மைகளை வாங்கி இருக்கிறாரு? அந்த ஜாதகருக்கு என்ன தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியத்தை வாங்கியிருக்காரு? முதலாளியாக்கக்கூடிய ஆதிபத்தியம். 10ஆம் பாவம் தான் சொந்த தொழில், 10ஆம் பாவம் முதலாளியாக்கு, சரிங்களா? முதலாளி, அரசு வேலை, பட்டம், பதவி, நிர்வாகத்திறன், இது பூரா 10ஆம் பாவத்துக்குள்ள. இதுல ஒரு சிறப்பு பாருங்க, 10 தான் சொந்த தொழில் செய்யக்கூடியது. ஒரு ஜாதகர் சொந்த தொழில் செய்வாரா செய்ய மாட்டாரா, செஞ்சா எந்த அளவுக்கு செய்வார் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற பாவம் 10ஆம் அதிபதி, சரிங்களா? அப்போ முதலாளியாக்கக்கூடியது தன்மை 10ஆம் பாவத்துக்குள்ள இருக்கு, அரசு வேலை 10ஆம் பாவத்துக்குள்ள இருக்கு, சூரியன்கிட்டே அது இருக்கு. இதுதான் பாருங்க ஆச்சு, 10ஆம் பாவத்தினுடைய என்ன காரகத்துவமோ தன்மையோ அது சூரியன்கிட்டே அந்த தன்மை காரகத்துவம் இருக்கு, சரிங்களா? சூரியன் முதலாளியாக்குற சூரியன் தான், முதலாளியாக்கக்கூடிய தன்மை சூரியன் கிட்ட தான் இருக்கு. அவர் தயவு இல்லாம அரசியலும் இல்லை, அரசாங்கமும் இல்லை, ஒன்னும் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, இல்லைங்களா? சூரியனுடைய தயவு இல்லாம அரசியலையும் ஜொலிக்க முடியாது, அரசாங்க வேலையிலையும் உட்கார முடியாது, சரிங்களா? அதுவும் சூரியன் கிட்ட தான் இருக்கு, சூரியனுடைய காரணம். இது 10ஆம் பாவத்துக்குள்ளே இருக்கு. அதே மாதிரி 10ஆம் பாவத்துக்குள்ள நிர்வாகத்திறன் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. ஏன்னா அரசு வேலை, ஒரு முதலாளி, அரசியல், இதுக்கெல்லாம் நிர்வாகத்திறன் இருந்தா தானே அதெல்லாம் நடத்தவே முடியும், இல்லைங்களா? 10க்குள்ள நிர்வாகத்தன்மை, 10ஆம் பாவத்துக்குள்ள இருக்கிற காரகத்தன்மையான நிர்வாகத்தன்மை சூரியனுடைய காரகத்தன்மையான அதுலேயும் நிர்வாகத்தன்மை இருக்கு. சூரியன் நிர்வாகத்தன்மையை குறிப்பார். ஏன்னா அரசியல் போது சூரியன் அதான் கொடுக்குறார், அப்ப நிர்வாகத்திறன் அவர்கிட்டத்தானே இருக்கு, இல்லைங்களா? அப்போ பாவக காரகத்துவத்திலையும் முதலாளியாகக்கூடிய அமைப்பு இருக்கு, அரசு வேலை இருக்கு, அரசியல் இருக்கு, நிர்வாகத்திறமை இருக்கு. சூரியனுடைய காரகத்துவத்திலையும் அரசியல், அரசாங்கம், முதலாளி ஆகிறது, நிர்வாகத்தின் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிற நிலையில விருச்சிகத்துல லக்னத்தில் உட்காரும் போது, அது செவ்வாயும் ஒரு அதிகாரமுள்ள கிரகம் இல்லைங்களா? அந்த வீட்டில் உட்காரும் போது இந்த 10ஆம் பாவத்துக்கு உண்டான அத்தனை பலன் சிறப்பா கிடைக்குமா, இல்லைங்களா? பெரிய முதலாளி ஆயிடுவார். ஏன்னா 10ஆம் பாவத்துக்கு உண்டான தன்மை சூரியன் கிட்டையும் இருக்குது. முதலாளி ஆகணும்னு நினைச்சா பெரிய முதலாளி ஆகலாம், அரச அலுவல்ல பெரிய அரசாங்க உயர் அதிகாரி ஆகலாம், அரசியல பெரிய பதவிக்கு வந்துடலாம், நிர்வாகத்துக்கு ரொம்ப டாப்பா இருக்கும். அப்படித்தானுங்களே நம்ம நினைப்போம். ஆனா அப்படி இல்லை, எல்லாமே கம்மியா இருக்கு, எல்லாமே கம்மியா இருக்கு. நிர்வாகத்தன்மை குறைஞ்சு போயிடும். பெரிய முதலாளியாக நினைச்ச சின்ன முதலாளி, எல்லா பலனுமே குறைவார். என்ன காரணங்க? காரகோ பாவனாஸ்திங்கிற அடிப்படையில பலன்கள் குறைஞ்சு போயிடும், மாறி போயிடும். உதாரணத்துக்கு 7ஆம் பாவத்தை எடுத்துக்காங்க. 7ஆம் பாவம் என்னங்க? திருமணஸ்தானம், இல்லைங்களா? 7ஆம் பாவகத்தினுடைய காரகத்துவம் திருமணம். காரகர் யாருங்க? சுக்கிரன். காரகம் 7ஆம் பாவகம், காரகர் சுக்கிரன். அவர் போய் அங்கேயே உட்கார்ந்தாருன்னா, திருமணத்துக்கு காரகரான சுக்கிரன் போய் திருமண பாவத்திலே உட்கார்ந்தா
திருமணத்தில் பிரச்சனை கொடுக்கும். திருமணத்தில் பிரச்சனை கொடுக்க அந்த அமைப்பு. அந்த மாதிரி லக்னத்துக்கு காரகர் சூரியன் லக்னத்திலே உட்கார்ந்தார்னா லக்ன ஜாதகர் குறிக்குதுங்களா? ஜாதகருடைய தன்மையில பாதிப்பு ஏற்படும். உயிர்காரத்துவ பாதிப்பு. 7 உயிர்காரத்துவ திருமணம். இது ஜாதகரையே குறிக்கும். அப்ப அவருடைய அது என்ன தன்மை? 10ஆம் பாவத்தினுடைய தன்மை, சூரியனுடைய தன்மை, லக்னம் நிர்வாகத்தை குறிக்குங்களா? அப்ப ஜாதகர்கிட்ட நிர்வாக திறன் குறைவாக இருக்கும். இதுதானுங்க ஆச்சரியம். ஜோதிடத்துக்குள்ள புதஞ்சு கிடக்கிற ரகசியங்கள், விந்தைகள், வியப்புகள், ஆச்சரியங்கள், அதிசயங்கள். நம்ம பெருசா எதை எதிர்பார்க்கிறோமோ அது சிறுசா கொடுக்குது பாத்தீங்களா? இதுதான் ஜோதிடத்தினுடைய பெரும் கொட்டி கிடக்கிற புதையல். அதுக்குள்ள அதை தேடி கண்டுபிடிக்கும் நாம். சரிங்களா? அப்போ அந்த காரோபானாசிங்க அடிப்படையில இவர் என்ன, அந்த சூரியன் என்ன ஒண்ணு வருது தெரியுங்களா? ஒரு 200 பேர் 300 பேர்த்துக்கு நம்ம பெரிய ஒரு வச்சு வேலை வாங்குற முதலாளியா இருக்கணும், பெரிய தொழில் நிறுவனம் நடத்தணும், பெரும் முதலாளி ஆகணும்னு ஆசைப்பட வைக்கும் சூரியன். ஆசையை தூண்டுவார். ஆனா சின்ன முதலாளியா இருப்பார். 100 பேர்த்த வச்சு ஒரு தொழில் நடத்தணும்னு நினைக்கிறவர் 10 பேர், 200 வச்சு நடக்க ஆசைப்படுறவர் 20 வச்சு நடத்துவார். கொடுப்பார். ஆனால் ஆசையை பெருசா தூண்டி கற்பனை கனவுன்னு அந்த ஜாதகர் மனசுல பெருசா எதிர்பார்ப்பை தூண்டி உருவாக்கி பலனை பலன் கிடைக்கும், குறைவா கிடைக்கும். 100 பேர்த்த வச்சு வேலை வாங்குற முதலாளியா இருக்கிறவர் 10 பேர்த்த வச்சு, 200 பேர்த்து ஆசைப்படுறவர் 20 வச்சு ஒரு தொழில் நிறுவனம் நடத்துவார், முதலாளி ஆவார். ஆனால் எதிர்பார்க்கிற பலன் கிடைக்காது. அவர் ஆசைப்பட்டது கிடைக்காது, ஏமாற்ற முடியும். இதுதான் காரகபாவனாஸ்தி கொடுக்கக்கூடிய பலன். அதிக எதிர்பார்ப்பு உருவாக்கி குறைஞ்சு கொடுத்து ஏமாற்றத்தை. பெரிய அரசாங்கத்தில் உயர் அதிகாரி ஆகணும்னு ஆசைப்படுவார். ஆனா அந்த உயர் அதிகாரிக்கு ஆசைப்பட வச்சு அதுல இருந்து கொஞ்சம் அந்தஸ்து குறைவான அரசு வேலை, அரசு பதவி, அரசு ஊழியர் அமைப்பு கொடுக்கும். அந்தஸ்து குறைச்சு கொடுக்கும். அரசியல் பெரிய பதவிக்கு வரலான்னு அரசியல் ஆசைப்படுவார். ஓரளவுக்கான பதவி கொடுக்கும். சரிங்களா? பலன்கள் கிடைக்கும், குறைவாக கிடைக்கும். அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, ஜாதகர் அருமையான ஃபர்ஸ்ட் கிளாஸான ஏமாளியா இருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நேர்மையானவரா இருப்பார். சூரியன் லக்னத்துல இருந்தா நேர்மையா இருப்பாங்க. நேர்மையா இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல, நம்ம உலகத்துல நேர்மையா இருக்கிறவங்களுக்கு பேர் ஏமாளி இல்லைங்களா? அப்படி ஏமாளியா இருப்பாரு. பலரும் அவரை ஈஸியா ஏமாத்திடுவாங்க. சரிங்களா? நேர்மையா இருக்கிறவங்களுக்கு தான் சுலபமா ஏமாத்துவாங்க இந்த நாட்டுல. நேர்மையாக இருப்பார், வெளிப்படையாக, யதார்த்தம் சொல்றோம் இல்லைங்களா? ஓப்பன் டைப் அப்படிங்கிற அப்படி எதையும் மனதிற்குள்ளே வைத்துக் கொள்ளாத வெளிப்படைத்தன்மை உள்ளவராக ஜாதகர் செயல்படுவார். வெளிப்படைத்தன்மை உள்ளவராக செயல்படுவார். சரிங்களா? அதனாலேயே ஏமாந்து போவார். நிறைய பேர்கிட்ட ஓப்பனா பேசுறது மூலமா மனசுக்குள்ள எதையும் வைக்காத யதார்த்தமானவராக இருக்கிறதுனாலேயே பலர்கிட்ட சுலபமா ஏமாந்துவார். அப்புறம் அவர் மனசுக்குள்ள ரகசியம்ங்கிறது எதுவுமே தங்காது. யாராச்சும் 10-20 பேர்த்துக்கிட்ட எங்கேயாச்சும் வெளியூர் செய்தி போகணும், நிறைய பேருக்கு போகணும்னா ஒன்றும் வேண்டியதில்லை. லக்னத்தில் சூரியன் இருக்கிறவங்க சொல்லிட்டீங்கன்னு வைங்க, தண்டோரை போடுற மாதிரி டமார் மறைச்சு விட்டுருவார். எல்லாத்தையும் சொல்லிடுவார் வெளியே. அதாவது திறந்த மனசு, நல்ல மனசு, எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவார். சூரியன் தன்னுடைய ஒளி கதிர்களை உலகத்திற்கு வெளிப்படையாக தருவதை போல லக்னத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி ஜாதகர் மனசுக்குள்ள எந்த ரகசியத்தையும் வைக்காம வெளியில் சொல்லக்கூடியவராக இருப்பார். சரிங்களா? அப்புறம் யாருக்கும் அடங்க மாட்டார். அவர் யாருக்கு அடங்கி போக மாட்டார். இவர்கிட்டத்தான் யாராக இருந்தாலும் கீழ்ப்படிந்து போக விடுவது தவிர மற்றவர்களுக்கு மேலாண்மையாகத்தான் இவர் இருப்பார். அவர் கீழே போக மாட்டார். அது எந்த லக்னம் வந்தால் சூரியன் லக்னத்தில் இருந்துட்டாலே அவங்க மற்றவங்களோட மேலதான், இவங்களுக்கு கீழே தான் மற்றவங்க இருந்தாலும் தவிர யாருக்கும் ஜாதகர் அடிபடிய மாட்டார். ஆணையிடக்கூடியவராகத்தான் இருப்பார். சரிங்களா? அதனால 10ஆம் அதிபதியாகி சூரியனாகி மிகச்சிறப்பான அமைப்பு தான். 10ஆம் அதிபதி சூரியனாகி ஒரு லக்னத்தில் உட்கார்றதுங்கிறது ஜாதகர் குறிக்கிறது இல்லைங்களா? லக்னம் 10ஆம் பாவத்துடைய தொழில் தேடி வரும், பதவி தேடி வரும், புகழ் தேடி வரும், செல்வம் தேடி, எல்லாமே வரும். எல்லாம் வரும். ஆனா கம்மியா வரும். கிணத்துல உட்கார்ற காரணத்தினால அது காரோபாவ பாவ நாஸ்திங்கிறதுனால
எல்லா வகையான பலன்களும் 10ஆம் பாவத்திற்கு உண்டான அனைத்து பலன்களும் கிடைக்கும். ஆனால் பலன்கள் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். பெரிய ஆசையை உருவாக்கி அந்த ஆசையிலே ஏமாற்றத்தை உருவாக்கி சிறிய அளவிலான பலன்கள் ஆனால் கிடைக்கும். பலன்கள் நல்ல பலன்களே கிடைக்கும், எதிர்பார்ப்பதை விட கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் என்று கூறி அடுத்த காணொளியில் லக்னம் தனுசாகி தனுசு லக்னத்தில் சந்திர பகவான் இருந்தார் என்ன பலன் என்பதை எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். விடைபெறுகிறேன். வணக்கம்.